ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்களா? ஓகே, சூப்பர். நான் இப்போ எங்கே வந்திருக்கேன் அப்படி பார்த்தீங்கன்னா, சென்னை பல்லாவரம் மாஸ்க் ஸ்ட்ரீட்டில் இருக்க காதர் வாப்பா வெட்டிங் பிரியாணி அப்படின்ற ஒரு குட்டி ரெஸ்டாரண்ட் தாங்க வந்திருக்கேன். இவங்களை பற்றி சொல்லலாம், கிட்டத்தட்ட 25 வருஷமாக வந்து இந்த கேட்டரிங் ஃபீல்டில் இருக்காங்க. இந்த பாய் கிட்ட பேசும்போது அவர் சொன்னது என்னன்னா, வந்து நான் இவ்வளோ நாள் கேட்டரிங் ஃபீல்டில் இருந்தாலும் எனக்கு வந்து ஒரு சின்னதாக வந்து ஒரு ரெஸ்டாரண்ட் மாதிரி ஆரம்பிச்சு பப்ளிக் எல்லாருக்குமே வந்து இந்த வெட்டிங் பிரியாணி கொடுக்கணும்னு சொல்லி ஒரு ஆசை. அதில் தான் நான் வந்து இதை ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி சொன்னார். ஸோ இந்த பிரான்ச் ஸ்டார்ட் பண்ணி ஒரு 1 மந்த் தான் ஆகுது. இவங்களோட ஓல்டு பிரான்ச் ஒன்று இருக்குது. அது வந்து ரொம்ப சின்ன கடை தான். அது வந்து டேக்அவே மட்டும் தான் கொடுத்துட்ருக்கோம் அப்படின்னு சொல்லி சொன்னார். இங்கே வந்து கம்ப்ளீட்டாக வந்து ஒரு 30-40 பேர் நல்ல ஒரு ஏசியில் உட்காந்து சாப்பிட்ற அளவுக்கு வந்து செட்டப் வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி சொன்னார். இங்கே மதியத்தில் வந்தீங்கன்னா சுட சுட அந்த வெட்டிங் ஸ்டைல் மட்டன் பிரியாணி, சிக்கன் பிரியாணி, அதுக்கப்புறம் சிக்கன் பக்கோடா, சிக்கன் 65 இதெல்லாம் கொடுத்துட்ருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு சின்ன புக்கே போட்டிருக்காங்க. இதில் தந்தூரி ஐட்டம்ஸு, நூடுல்ஸு, ஃப்ரைட் ரைஸு இது எல்லாமே வந்து இருக்குது. பட் நம்ம வந்ததுக்கு அது வந்து இதை டேஸ்ட் பண்ணுறதுக்கு இல்லை, மெயினாக அந்த மட்டன் பிரியாணியும் சிக்கன் பிரியாணியும் டேஸ்ட் பண்ணுறது தான் வந்திருக்கேன். லாஸ்ட்டாக பிரியாணி வீடியோ எடுத்தே வந்து ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ ஒரு நல்ல பிரியாணி டேஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணிட்டு இருக்கும்போது என் கண்ணில் பட்ட கடை தான் இது. ஸோ அங்கே தான் வந்திருக்கேன். ஸோ உள்ளே போயிட்டு இந்த ஷாப்பை பற்றி கம்ப்ளீட் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்னுடைய ரெஸ்டாரண்ட் நேம் வந்து காதர் வாப்பா பிரியாணி, பல்லாவரத்தில் இனாயத் மஹால் பக்கத்தில் இருக்கு. இது நான் வந்துட்டு 25 வருஷமா நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். என்னுடைய பிசினஸ் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் கேட்டரிங் தான். ஒரு ஹோட்டல், சின்ன ஹோட்டல் வச்சிருக்கேன். அந்த கேட்டரிங் தான் மெயினாக இது பண்றதுனால ரெஸ்டாரண்ட் ஆரம்பிக்கணும்ட்டு ரொம்ப நாளா இந்த ஒரு வெட்டிங் ஸ்டைல் வைக்கணும்னு சொல்லி ரொம்ப நாள் ஆசை. அது இன்னைக்கு தான் அதை வந்துட்டு இறைவன் கை கொடுத்தான். இன்னைக்கு நல்ல முறையில் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இங்க வந்தாக்கா மட்டன் பிரியாணி, சிக்கன் பிரியாணி, சைனீஸ், தந்தூரி, கிரில் சிக்கன், ஷவர்மா, சீ ஃபுட் எல்லாமே கிடைக்கும். எல்லாமே விறகடுப்புல தான் செய்யறது. ஃபுல் அண்ட் ஃபுல்லு விறகடுப்பு தான் வந்துட்டு நாங்க வந்துட்டு பண்ணிட்டு இருக்குது. அத்தன்டிக்கா இருக்கும். கல்யாண பிரியாணி என்ன சாப்பிட்ற ஃபீலிங் வந்து கண்டிப்பா இருக்கும். அதை நான் 100% நான் சொல்லுவேன். ஏன்னா நான் கேட்டரிங் பண்ணிட்டு இருக்கனால மக்கள் எனக்கு வந்துட்டு ஃபீட்பேக் கொடுக்குறாங்க, திரும்ப ஆர்டர் கொடுக்குறாங்க. ஸோ அதனால எனக்கு வந்துட்டு அந்த நம்பிக்கையில தான் நான் வந்துட்டு சொல்றேன். இப்போ நான் ஒரு கஸ்டமருக்கு நான் கொடுத்தேனாக்கா எத்தனை கஸ்டமர் சாப்பிட்றாங்களோ அவங்க என்ன பண்ணுவாங்க, எங்க வாங்குனீங்க, எங்க இது பண்ணீங்கன்னு சொல்லுவாங்க. அது திரும்ப வந்துட்டு அவங்க ஆர்டர் கொடுப்பாங்க. இதுதான் நடக்கிற முறை. நம்மளுடைய பிரியாணி பெண்களுக்கும் குழந்தைங்களுக்கும் கண்டிப்பா வந்துட்டு ரொம்ப பிடிக்கும். ஏன் அது பிடிக்கிறதுனாக்கா காரம் இருக்காது, ஆயிலும் இருக்காது. ஸோ அதனால வந்துட்டு அவங்க வந்துட்டு சந்தோஷமா சாப்பிடுவாங்க. நம்மளோட ஒரு ப்ளஸ் பாயிண்ட் அது. குழந்தைங்களுக்கும் ஏன்னாக்கா அது மாதிரி சொல்லி வாங்கிட்டு போவாங்க, என் குழந்தை சாப்பிடாத பிரியாணி உங்க பிரியாணி சாப்பிடுது, அதனால எனக்கு ரொம்ப பிடிச்சது அல்ஹம்துலில்லாஹ் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணுவாங்க. கஸ்டமர்ஸ் எனக்கு நல்ல ஃபீட்பேக்கு, ரொம்ப நல்ல அருமையான இதே மெயின்டைன் பண்ணுங்க. நீங்க என்ன போட்டிருக்கீங்களோ அந்த மாதிரி வந்துட்டு நீங்க டேஸ்ட் கொடுத்துருக்கீங்க. ஸோ அதனால இதே மெயின்டைன் பண்ணுங்க, இதை மாத்தாதீங்க, இதை வந்து தயவுசெய்து மாத்திராதீங்க அப்படின்ற மாதிரி தான் ஃபீட்பேக் கொடுத்துட்டு இருக்காங்க. திரும்ப வந்து கஸ்டமர் வந்துட்டு ரெகுலரா வந்துகிட்டு இருக்காங்க. நோம்புல கூட ஒரு லேடி வந்துட்டு ஒரு மாசமா அவங்க சகர் சாப்பாடு இரவு 3 மணிக்கு சாப்பிடுவாங்க. அவங்க தினமும் வாங்கிட்டு போவாங்க. அதான் நான் கேட்பேன். ஸோ எனக்கு நல்லா பிடிச்சிருக்கு, நான் அதை வாங்கிட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு போவாங்க. ரெண்டுமே ஈவனா போயிட்டு இருக்கு. மட்டனும் சிக்கனும் விரும்பி சாப்பிட்றாங்க. கூடுதலா வந்துட்டு மட்டன் தான் போயிட்டு இருக்கு. வாங்க, கண்டிப்பா வாங்க. பல்லாவரம் வந்தாக்கா ரெஸ்டாரண்ட் நீங்க வந்து விசிட் பண்ணிட்டு போங்க. அருமையான சுவையான பிரியாணி நான் கொடுக்குறேன் இன்ஷா அல்லாஹ். நீங்க அருமையா வந்துட்டு சாப்பிட்டுட்டு உங்களுடைய கருத்துக்களை நீங்க சொல்லுங்க. கண்டிப்பா உங்களுக்கு கொடுத்த காசு கண்டிப்பா ஒர்த்தா இருக்கும். அதுல எந்த மாற்றமும் இருக்காது. ஸோ ஃபைனலாக வந்து அவங்களோட பிரியாணி டேஸ்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு அவங்களோட வெட்டிங் ஸ்டைல் மட்டன் பிரியாணி அண்ட் சிக்கன் பிரியாணி வாங்கியிருக்கேன். கூடவே வந்து சைட்ஸில் வந்து ஒரு சிக்கன் பக்கோடா வந்து கொடுத்துருக்காங்க. சின்னதாக போன்லெஸ் பீசஸ் கட் பண்ணி சூப்பராக வச்சுருக்காங்க. அண்ட் மட்டன் பிரியாணி குவான்டிட்டியும் சரி, சிக்கன் பிரியாணி குவான்டிட்டியும் சரி, ரெண்டுமே நான் ஆஃப் போர்ஷன் வாங்கியிருக்கேன். ஸோ அப்போ தான் வந்து எவ்வளோ கொடுக்குறாங்க அப்படின்னு உங்களுக்கு காமிக்கிறது கரெக்டாக இருக்கும்ன்றதுக்காக நல்ல ஒரு குவான்டிட்டி வச்சுருக்காங்க. ஒரு ஆள் திருப்தியாக சாப்பிட்லாம், அந்தளவுக்கு இருக்குது. மட்டனும் சரி, சிக்கனுமே சரி. ஸோ ஃபஸ்ட் எடுத்தோன்னே மட்டன் பிரியாணி டேஸ்ட் பண்ணிடலாம். ஏன்னா வெட்டிங் பிரியாணி அப்படின்னாலே அது மட்டன் தான். ஸோ மட்டன் பிரியாணிலேருந்து போயிடலாம். மட்டன் பிரியாணியில் பீசஸ் பார்த்தீங்கன்னா 1, 2, 3, 4, 5 மொத்தம் 5 பீசஸ் இருக்குது. 2 பீஸ் சின்ன பீஸ், 3 பீஸ் வந்து பெருசாக இருக்குது. அந்த ரைஸ் பார்த்தீங்கன்னா செம்ம சாஃப்டாக இருக்குது. நல்ல நீட்டான கிரைன்ஸு, தொடும்போதே செம்மையாக ஃபீல் ஆகுது. லைட்டான ஒரு மசாலா பார்க்கும்போதே தெரியுது. ரைஸ் எப்படின்னு பார்த்தலாம். பக்காவாக ஒரு ரைஸு, அந்த மட்டனோட ஃபேட்டு, லைட்டான ஒரு ஆயிலு, லைட்டான ஒரு மசாலா. ரைஸ் வந்து நல்ல பூ போல் வெந்திருக்கு. சாப்பிட்றது தரமாக இருக்குது. செம்மையாக இருக்குது ரைஸ். பாய் சொன்னதுக்கு தகுந்த மாதிரி ஒரு சட்டிலான ஒரு மசாலா, லைட்டாக ஒரு காரம் தெரியுது. ப்ளஸ் அந்த ஃபேட்டோட அந்த ரைஸ் சாப்பிட்றதுக்கு அற்புதமாக இருக்குது. மட்டன் பீஸோட டேஸ்ட் பண்ணிடலாம். ஸோ மட்டன் பீஸ் அப்படின்னு பார்த்துக்கலாம். செம்ம சாஃப்டாக இருக்குது. அந்த கொழுப்பு பீஸோட செம்மையாக இருக்குது. அப்படியே எடுத்து செம்ம ஸ்பாஞ்சியாக இருக்குது. ஆஹா, நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை இந்த அளவுக்கு டேஸ்ட்டு. ரைஸும் சரி, மட்டனும் சரி, சூப்பராக இருக்குது. எப்படி சொல்ல, ரொம்ப சூப் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. செம்ம சாஃப்டாக குக் பண்ணி எடுத்துருக்காங்க மட்டனை.
ரைஸோடு வச்சு எப்படி பார்த்துக்கலாம். அந்த மட்டன் கொழுப்போடு எடுத்து இந்த பீஸை வச்சு இந்த ரைஸ் எடுத்து வச்சு அது கொழுப்போடு அப்படியே ஒரு பைட். அந்த பாய் சொன்னதுக்கு தகுந்த மாதிரி இது 100% வெட்டிங் பிரியாணி தான். வந்து டேஸ்ட் பண்ணிங்கன்னா நீங்களும் ஃபீல் பண்ணுவீங்க. சூப்பராக இருக்குது. வித் மட்டனோட அந்த ரைஸ் சாப்பிட்றதுக்கு பர்ஃபெக்டாக இருக்குது. நெக்ஸ்ட் இந்த எண்ணெய் கத்திரிக்காய். அந்த மட்டன் பீசஸ் பாருங்கள், ஒரு மாதிரி அந்த ரெட்டிஷாக சூப்பராக குக் பண்ணி எடுத்துருக்காங்க. அந்த மட்டன் பீஸை வச்சு அப்படியே அந்த எண்ணெய் கத்திரிக்காய் மேலே வச்சு அப்படியே ஒரு பைட். எண்ணெய் கத்திரிக்காய் டாப்பாக இருக்குது. இதோட வச்சு சாப்பிட்றதுக்கு மஸ்ட்டு ட்ரை. ஒவ்வொரு பைட்லேயுமே நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுவீங்கன்னா அந்த சாஃப்ட்னஸ் தான். எங்கேயுமே கொஞ்சம் சூ பண்ணி சாப்பிட்ற மாதிரி ஒரு ஹார்டாகவோ ரொம்ப ஸ்பைஸியாகவோ சுத்தமாக கிடையாது. நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும், நல்ல ஒரு குவாலிட்டியான ஒரு வெட்டிங் ஸ்டைல் மட்டன் பிரியாணி சாப்பிட்டா ஒரு ஃபீல் கிடைக்கும். இது ப்ரொமோஷன் வீடியோலாம் கிடையாது, நானே டைரெக்டாக வந்து தான் வந்து எடுக்கிறேன். ஸோ வந்ததுக்கு நல்ல ஒரு ஒர்த்தான பிரியாணி சாப்பிட்ட ஒரு ஃபீல். நெக்ஸ்ட் ஆனியன் ரைத்தா முட்டை வச்சு ஃபைனலாக முடிச்சிடுவோம். அந்த சாப்ஸ் பீஸ் வச்சுருக்காங்க, அந்த சாப்ஸ் பீஸ் எடுத்து அதை வச்சு ஆனியன் ரைத்தா அண்ட் எக். ரொம்ப நாள் கழிச்சு ஒரு நல்ல ஒரு பிரியாணி சாப்பிட்ணுன்னு சொல்லிட்டு வந்தேன். அதுக்கு தகுந்த மாதிரி ஒர்த்தாக இருந்தது. ஸோ ஓவரால் இந்த மட்டன் பிரியாணி 100% மஸ்ட் ட்ரைன்னு சொல்லுவேன். வந்து ட்ரை பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் சிக்கன் பிரியாணி போகிறது முன்னாடி இந்த 65 எப்படின்னு பார்த்தோன்னா ரொம்ப நேரம் வச்சு மேலே ஒரு லெமன் ஆனியன்லாம் கட் பண்ணி வச்சு சூப்பராக பண்ணிடுறாங்க. குட்டி குட்டி பீசஸ் எல்லாம் போன்லெஸ் சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. நல்ல கலர் ஜாஸ்தி இல்லை, லைட்டான ஒரு மசாலா தான். லைட்டாக ஒரு காரம், ரொம்ப சாஃப்டாக இருக்குது, நல்லா இருக்குது டேஸ்ட்டு. நெக்ஸ்ட்டு சிக்கன் பிரியாணி ஃபைனலாக. சிக்கன் பிரியாணியில் பார்த்தீங்கன்னா 3 பீசஸ் வச்சுருக்காங்க. 1 2 3 வேறு உள்ள எதுவும் இருக்க மாதிரி தெரியல. ரைஸ் தான் வச்சுருக்காங்க. இது உள்ள ஒரு சின்ன பீஸ் ஒன்று மாட்டுது குட்டியாக. கை விட்டு எல்லாத்தையும் நாஸ்தி பண்ணுவானான்ட்டு அப்படியே மேலே மட்டும் காமிக்கிறேன். ஸோ இதில் எப்படி இருக்கு ரைஸ் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். ஸோ சேம் இதுலேயுமே அந்த நல்ல ஒரு நீட்டான அந்த கிரைன்ஸு, லைட்டான ஒரு மசாலா பார்க்கும்போதே தெரியுது. டேஸ்ட் அப்படியே பார்க்கலாம். நல்லாயிருக்கு. சேம் லைட்டான ஒரு மசாலா, லைட்டாக ஒரு ஆயில்னஸ் லைட்டாக இருக்குது. அந்த ஆயில் ரொம்ப தூக்கலாக இல்லை. அந்த சிக்கனோட ஃப்ளேவரோட ரைஸ் செம்மையாக குக் ஆகிருக்கு. கம்பேரிட்டிவ்லி மட்டன் பிரியாணியில் ரைஸையும் இதோட ரைஸும் பார்த்தீங்கன்னா இதை விட மட்டன் பிரியாணி தான் இன்னும் நல்லா சாஃப்டாக குக் ஆகிருந்தது. இதில் வந்து 100% அப்படின்னா இதில் வந்து இது ஒரு 80% சொல்லலாம். அந்தளவுக்கு இருக்குது. மேபி ஆறுனதுனால கூட அப்படி இருக்கலாம். பட் ஆனால் டேஸ்ட் நல்லாயிருக்கு. லைட்டான ஒரு காரம் ஒன்று இருக்குது. சூப்பராக எல்லாமே லைட்டாக போட்டுருந்தா இப்படி இருக்கும், அந்த மாதிரி இருக்குது. அண்ட் லெக் பீஸ், ஃபேவரட் லெக் பீஸ் எப்படி பார்த்தலாம். இந்த சிக்கன் பீஸோட டேஸ்ட்டும் சூப்பராக இருக்குது. நல்லா சாஃப்டாக குக் ஆகிருக்கு. மசாலா இதுலேயுமே பெருசாக தெரியல, லைட்டாக தான் இருக்குது. ஒரு சட்டிலான ஒரு சிக்கன் பிரியாணி சாப்பிட்டா எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு ஃபீல் தான். ஆனால் மட்டன் பிரியாணி அடிச்சிக்கவே முடியாது. திரும்ப சொல்லிகிட்டே இருப்பேன் நான் கேட்டால். இந்த சிக்கன் பீஸோட எண்ணெய் கத்திரிக்காய் வச்சு எப்படின்னு பார்த்துக்கலாம். அந்த எண்ணெய் கத்திரிக்காய், இதுவுமே எண்ணெய் கத்திரிக்காயுமே மஸ்ட்டு ட்ரை. கேட்டு வாங்கி சாப்பிடுங்க, செம்மையாக இருக்குது. இந்த எண்ணெய் கத்திரிக்காயோட காம்பினேஷன் மட்டனுக்கும் சரி சிக்கனுக்கும் சரி பர்ஃபெக்டாக இருக்குது. அதை கரெக்டாக போட்டு சூப்பராக குக் பண்ணி எடுத்துருக்காங்க. அதுலேயுமே ஒரு அளவான ஒரு புளிப்பு, நல்ல ஒரு மசாலா, அந்த கத்திரிக்காயெல்லாம் தூக்கலாக போட்டு சூப்பராக பண்ணியிருக்காங்க. சிக்கன் பிரியாணியோட சாப்பிட்றதுக்கு செம்மையாக இருக்குது. நெக்ஸ்ட் ஆனியன் ரைத்தா. சிக்கன் பீஸ் வச்சுட்டு ஆனியன் ரைத்தா அள்ளி வச்சு, ஆனியன் ரைத்தாவுமே நல்ல ஒரு திக்கான கேர்டு தான், ரொம்ப தண்ணியெல்லாம் இல்லை. டேஸ்ட் பண்ணிடலாம். ஸோ ஓவரால் நான் சாப்பிட்ட 2 பிரியாணியுமே எனக்கு ரொம்பவே சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு பிளேஸ் யாருன்னு கேட்டால் அந்த மட்டன் பிரியாணி தான் சொல்லுவேன். வந்தீங்கன்னா மறக்காமல் கேட்டு வாங்கி சாப்பிடுங்க, கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுவீங்க. நெக்ஸ்ட் வந்து இந்த சிக்கன் பிரியாணி நல்ல ஒரு குவாலிட்டியாக சூப்பராக பண்ணியிருக்காங்க. இதில் குவார்ட்டர் போர்ஷனுமே இருக்குது. உங்களால் இவ்வளோ சாப்பிட முடியாதுன்னு நினச்சிங்கன்னா குவார்ட்டர் போர்ஷனும் ஆர்டர் பண்ணி சாப்பிட்லாம். இது வந்து பவுலில் தான் கொடுக்குறாங்க. பட் ஆனால் நான் உங்களுக்கு வீடியோவில் காமிக்கணும், குவாலிட்டி காமிக்கணுன்றதுக்காக பிளேட்டில் வச்சு கொடுங்கன்னு சொல்லி வாங்கியிருக்கேன். ஸோ வந்தீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ வேறு என்ன, இந்த ஷாப்போட எக்ஸாக்ட் லொக்கேஷன், அட்ரஸ், டீட்டெயில் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐகானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ, பை.